என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வாங்குறதுன்னா ஒரு 10 கடை ஏறி இறங்குவாங்க. நான் சொல்லுவேன், "எதுக்கு இவ்வளோ கடை கடையா ஏறிட்டுருக்குற?" அப்புறம் கடைசியில பார்த்தா ஒண்ணுக்கு ஆகாத தூக்கிட்டு வருவாங்க. அதுதான் நடக்குது. வேற ஒண்ணும் இல்ல. நான்லாம் ஒரு கடைக்கு போனேன்னா, அங்க அலசி ஆராய்ஞ்சு எது நல்லா இருக்குது அப்படின்னு நான் பார்ப்பேன். பார்த்து தான் வாங்குவேன் எப்பவுமே. சும்மா 10 கடையெல்லாம் அலையிற வேலையெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஒத்து வராது. ஏன்னா அது சலிப்பாயிரும் கடைசியில. ஒரு தடவ நம்ம கண்ல பார்க்குறோமா, அந்த அந்த அதுதான் நமக்கு மனசுல இருக்கும். கடைசி வரைக்கும் இருக்கும். அதான் உண்மை. நான் போவேன். ஒரு 1/2 அன் ஹவர்ல பர்ச்சேஸ் பண்ணிருவேன். ஒரு சேலை வேணும் அப்படின்னா, எது வேணுனாலும் சரி. மீறி போனா ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். கடைய நல்லா தொலாவி, அப்புறம் அதில எது நமக்கு பிடிக்குதோ அத எடுத்துட்டு வந்துருவோம். அவ்வளோதான். அவங்க எந்த கடையில விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்து வாங்குவாங்க. அப்ப நான் சொன்னேன், "விலை கம்மியா இருந்தா பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்." இப்போ பார்த்தீங்கன்னா, விலை கம்மியா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம். அது கொஞ்ச நாளைக்கு தான் வரும். அதே மாரி அதையவே கொஞ்சம் அதிகமா போட்டோன்னு வச்சுக்கோங்க, விலை அதிகமா போட்டா நமக்கு கொஞ்ச நாள் நீண்ட காலம் வரும். அதான் உண்மை. நான் அத நெனச்சு பார்ப்பேன். ஏன் இப்படியெல்லாம் 10 கடை சுத்தி நம்மள போட்டு அலைய விட்டாங்களே! கடைசில பார்த்தா முதல் வந்த கடைக்கே வந்தாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நான் ஒண்ணும் சொல்லல. சரி என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு நான் ஒரு பக்கம் போய் பேசாம உட்காந்துட்டேன். நான் எப்பவுமே இந்த தள்ளு வண்டியில வர்றவங்க கிட்டவோ, ஆட்டோக்காரங்க கிட்டவோ நான் கண்டிப்பா பார்கெயின் பண்ணவே மாட்டேன். அதாவது ஆட்டோக்காரர் நியாயமா தான் கேட்பாரு. இல்ல அதுக்கு மீறி வந்து இது நெறைய கேட்குறாரு அப்படின்னு மனசுக்கு தோணுச்சுன்னா வேணா, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நானும் விசாரிச்சுட்டு தான் வர்றேன் அப்படிம்பேன். இல்லம்மா இதுதான் எல்லா பக்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தெரியும் நமக்கு அவங்க எந்த ஊருக்கு எப்படி வாங்குறாங்க நமக்கு தெரியும். அதனால சரி பேசாம விட்டுருவேன். அதே காய்கறி வருதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய மால்க்கெல்லாம் போனா என்ன பண்றோம், அவங்ககிட்ட பார்கெயின் பண்ணவே மாட்டேன். பில்ல போட்டாவா பேசாம வாங்கிட்டு வந்துருவோம். இந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில கொண்டு வர்றாங்க. நடவண்டியெல்லாம் கிடையாது. டூ வீலர்ல கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு பெட்ரோல் செலவு. ஆனா பார்த்தா மத்த கடைகள கம்பேர் பண்ணும்போது, அது நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. உங்களுக்கு வந்து விலை கம்மியாவும் இருக்கு. நான் உண்மையாவே நான் பார்கெயின் பண்ண மாட்டேன் கண்டிப்பா. சின்ன சின்ன கடைகளுக்கு போனேன்னா, கண்டிப்பா பார்கெயின் பண்ணி வாங்குற பழக்கமே கிடையாது எப்பவுமே. ஒரு புக் எடுத்துக்கோங்க. அந்த புக்க பார்த்தீங்கன்னா, நான் பார்ப்பேன். இந்த புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நான் வந்து வாங்கிருவேன். அதாவது நான் தேடுறது என்னன்னா, எனக்கு புக்கோட கன்டென்ட் நல்லா இருக்கணும். புக்கில் இருக்கிற பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்கணும். அதான் பார்ப்பேன். ப்ரைஸ் எல்லாம் எப்பவும் பார்க்க மாட்டேன். இவங்க டிஸ்கவுண்ட் நிறையா குடுக்குறாங்களா? அதுவும் கூட நான் பார்க்க மாட்டேன். எனக்கு தேவை கன்டென்ட் அண்டு புக்கோட அந்த பேப்பரோட தரம். அதான் பார்ப்பேன். எப்பவுமே நம்ம வந்து நல்லவங்களோட நம்மள விட வயசுக்கு பெரியவங்க கூட, நல்லவங்க கூட, நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க கூட பழகுனா தான் நமக்கும் நல்ல புத்திகள் வரும் அப்படின்னு எங்க வீட்ல சொல்லி வளர்த்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு அமையறவங்க எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்காங்க. நான் யாரையும் எப்பவுமே சந்தேகப்பட்டது கிடையாது. பொறாமப்பட்டது கிடையாது. நல்லது நினைச்சா நல்லதே